ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி ரோஸ் மில்க் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுல ஜெல்லி மிக்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை 10 ல இருந்து 15 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல 1 ல இருந்து 2 மணி நேரம் கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஜெல்லி ஆன பின்னாடி அதை கட் பண்ணி நல்லா பீஸா போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச ஜவ்வரிசியை நல்லா வடிச்சு ஒரு பாத்திரத்துல தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணிட்டு சேமியாவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல்ல காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜவ்வரிசியும் சேமியாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 1 ல இருந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா ஊறிடுச்சு. இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜெல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்ச சப்ஜா விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா உங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரம்ஜான் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் சர்பத் ரெடி ஆயிரும்.